வணக்கம் மக்களே, என்னடா இது எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் எங்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்தியா கம்பெனியான லாவாவோட இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் லாவா பிளேஸ் ப்ரோ. இந்த ஃபோனோட விலை வந்து 10,000 ரூபா. இது வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஓடி வருது. இன்னொரு குறைந்த வேரியண்ட்டும் வச்சுருக்காங்க. பட் அது வந்து ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணல, லிஸ்டிங்லேயும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு வேரியண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஹிந்த் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 100 days ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வாங்கி 100 நாளுக்குள்ளே உங்கள் ஸ்க்ரீனை உடச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி போட்டிருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலரில் போட்டிருக்காங்க. ப்ளூ, கோல்டு, க்ரீன் மற்றும் ஒரு ஆரஞ்சு கலர். ஆனால் இப்போ லிஸ்டிங்கில் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ப்ளூ மற்றும் க்ரீன் தான் இருக்குது, கோல்டு ஆரஞ்சு இல்லை. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து சர்வீஸ் சென்டர் கிடையாது போல். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து செக் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. ப்ரௌட்லி இந்தியன்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ். இதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து செம்ம டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ராஸ்டட் பேக் தந்திருக்காங்க. செமையாக இருக்குது இல்லையா, லுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கேமரா மாடியூலோட டிசைனும் நல்லா இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நச்சுன்னு ஒரு நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றிய டிசைன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் ஃபர்ஸ்ட் லுக்கில் பரவாயில்ல, பேஷ் நல்லா தான் இருக்குது இதோட டிசைன். சரி, டிசைனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு பார்ப்போம். 10 watts சார்ஜர் தான் தந்திருக்காங்க. USB Type-C கேபிள் வந்து பாக்ஸில் இருக்குது. திரும்பவும் டிசைனுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செம டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டிசைனை வச்சு மட்டும் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஹை மார்க் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி தான், ஃப்ராஸ்டட் கிளாஸ் மெட்டீரியல் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், பட் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கார்னர்ஸ்லாம் ரவுண்டடாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. செம லுக்கில் வந்து இந்த ஃபோனுக்கு இருக்குது. கேமரா மாடியிலும் டிசைனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்குது, நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் நீட்டாக வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் போடலாம். கூடுதலாக மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் ஓடி, வாய்ஸ் ஓவர், வைஃபை சப்போர்ட் ஓடி இது வருது. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டேன். 13GB வந்து உங்களுக்கு சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல சென்சர்ஸ் மிஸ்ஸிங், ஆனால் முக்கியமான மேக்னெட்டிக் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்கன்னு கணிச்சிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பெசல்ஸ் வந்து கீழே தந்திருக்காங்க. ஸோ வந்து தின் பெசல்ஸ் சொல்ல முடியாது, பெசல்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் குறிப்பாக சைட்ஸும் வந்து பெசல்ஸ் கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. ஸோ வாட்டர் டாப் நாச்சோடி இது வருது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6.5 inch டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே, இது HD+ ரெசல்யூஷனோட வருது. டிஸ்பிளே வந்து ஓகே, ஒரு வார்ம் டோனில் வந்து இந்த டிஸ்பிளே இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே, ரொம்ப சூப்பர் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது, மோசமான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் பெரிதாக எனக்கு தென்படலை. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G37 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. eMMC ஸ்டோரேஜ் இது. ஏன்னா வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லேக் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி டாஸ்க்கு, ஹெவி கேம்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஒரு நார்மல் யூஸுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குற, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. கேஷுவல் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். பட் ஹெவி டாஸ்க், ஹெவி கேம்ஸ் வந்து இதில் வந்து போடாதீங்க, அந்த அளவுக்கு தாங்காது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஒரு நார்மல் பேசிக் யூஸுக்கு இது ஓகே. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. ஒரு பேருக்கு சும்மா ஒரு 3 இன்னொன்று போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 8 MP கேமரா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரோ மோட் இருக்குது, ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, ஒரு டிசைனான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ வந்து இதில் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் 1080பில வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதற்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, அதற்கான ஒரு சின்ன சாம்பிள் கிளிப் இது. ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தடுமாறுது. இப்போ நம்ம வந்து ஃப்ளவரை வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன், பட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ டேப் பண்ண பிறகு ஃபோக்கஸ் ஆகுது. 5000 mAh பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும். ஏன்னா வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரன் ஆகுது. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் கால் பண்ணலாம், டேக் ஃபோட்டோ, வீடியோ, ஸ்க்ரீன் கேப்சர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஆப் லாக்ஸில் உண்டு, டுவல் ஆப்ஸ் கிடையாது, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ஸ்மார்ட் ஆன்சர் இருக்குது, குவிக் ஒரு பவர் பட்டன் வச்சு நீங்கள் கேமராவை குயிக்காக ஓப்பன் பண்ணலாம், லெஃப்ட் டு வேக், சிங்கிள் ஹேண்ட் மோட். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஜெஸ்டர் ஆம் மோட், ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷனும் இதில் உண்டு. ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் ப்ரோ. இந்த ஃபோனை வாங்கணுமா வேண்டாமா? இப்போ எனக்கு வந்து இந்தியா ஃபோனை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இது. பட் இது வந்து வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் கண்டிப்பாக அது நான் ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ டிசைன் நல்லாவே இருக்குது, சூப்பரான ஒரு டிசைன் தந்திருக்காங்க. டிசைனான ஒரு டிஸ்பிளே, பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். பட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங், 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. டீசெண்டான ஒரு கேமராவும் இருக்குது. கொஞ்சம் பிளாக் இருக்குது அங்கங்கே. ஸோ வந்து ஹெவி யூஸுக்கெலாம் வந்து இது ஒர்க் ஆகாது. நார்மல் பேசிக் யூஸுக்கு வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரு 10,000 உங்களுக்கு இருக்குன்னா இந்திய கம்பெனி நினச்சிட்டு இந்த ஃபோனை வாங்குவீங்களா? இல்லாட்டி எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி, எனக்கு போட்ட காசுக்கு நல்ல ஃபோன் வேணும், அது சைனீஸ் கம்பெனியாக இருந்தால் கூட என்ன கூட எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோக்குள்ள பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.